ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், அதை பண்ணிடுங்க சரிங்களா. இனிமேல் நான் சொல்கிறதாவே இல்லை. பண்ணுங்கள், பண்ணாடி போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இதயம் சீரியல் ப்ரிவ்யூவும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல்லாக சனிக்கிழமை வரைக்கும் நடக்கும் இல்லையா, அதுவும் வந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் லைவ் போகலான்னு தான் நினச்சேன். சரி வேண்டாம், இன்றைக்கி வீடியோ போட்டுட்டு வீடியோ போடையிலே நான் நாளைக்கு வேணால் நம்ம லைவ் போய்க்கலாம் சரிங்களா. நாளைக்கு வேணால் நம்ம இந்த அரசியலையும் சேர்ந்து நம்ம நாளைக்கு லைவில் பேசலாம் சரிங்களா. அது போக நம்ம சீரியலையும் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம் நாளைக்கு. ஸோ நாளைக்கு நம்ம லைவ் போய்க்கலாம், ஓகேவா. அப்புறம் என்னாச்சு கைஸ், ரோசா மேடம் வருது, ரோசா அக்கா வருது. இந்த அக்கா நடித்த 2 சீரியலுமே ஜீ தமிழில் பாதியாகவே நின்று போச்சு சரிங்களா. ஒன்று அந்த டான்ஸ் மாஸ்டர்னு நினைக்கிறேன், அவரோட ஒரு சீரியல் நடிச்சிருப்பாப்புல, அதுவும் பாதியோடையே நின்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு சீரியல் நடிச்சிருந்தாப்புல, அது என்ன சீரியலு, ஏதோ சீரியல் நடிச்சிருப்பாப்புலையே. ஜீ தமிழ்லேயே இவங்க 2 சீரியல் நடிச்சிருந்தாங்க. 2 சீரியலுமே வந்து பாதியோடையே கட்டாகி போச்சு சரிங்களா. இப்போ வந்து கெஸ்ட் ரோலாக வர்றாங்க. என்ன அப்படின்னா வக்கீல் ரோலாக வர்றாங்கப்பா. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஏங்க நான் ஒன்று தெரியாமல் தான் கேட்குறேன். கார்த்திகை தீபம் சீரியல் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. அதில் வந்து சிவனாண்டி, அவங்க சித்தப்பா, அதுக்கப்புறம் அந்த சித்திக்காரி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜெயிலில் வச்சுருக்கும்போது இந்த சந்திரா வந்து ஏதோ பிக்னிக் வர்ற மாதிரி அவள் பாட்டுக்கு உள்ளே வருவா, அவள் பாட்டுக்கு பேசுவா, அவள் பாட்டுக்கு வெளியே போவா, அப்படிலாம் இருந்தாங்க. இந்த இதயம் சீரியலில் மட்டும் அந்த குழந்தைங்க வந்து அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அவன் புருஷங்காரன் வந்து சோறு கொடுக்க வர்றேன், அதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அந்த சீரியலில் மட்டும் ஆனாகுனா சந்திரா வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கார்த்தியை பழிவாங்கிறதுக்கு மட்டும் பிளானை அடிக்கடி அந்த அம்மா போட்டு போகும் அந்த சீரியலில். இந்த சீரியலில் மட்டும் போலீஸ்காரங்கிட்ட பேசவே விட மாட்டேங்கிறாங்க. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்களா? ஓ, அது கார்த்திகை தீபம் சீரியல், இது இதயம் சீரியல் சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறீங்களா? ஐயோ. அப்புறம் கைஸ், நிலா கிட்ட பேசினங்காட்டியும் நிலா வந்து தூது அனுப்பிடுச்சாமா ஆதியை. உடனே அந்த அம்மா நினைக்கிது, கைஸ் நீங்கள் அந்த பாரதியை பார்த்தா உங்களுக்கு கோவமே வரலையா கைஸ்? எனக்கு அப்படியே அவ்வளோ கோவம் வருது கைஸ். என் கைஸ் நேற்று எபிசோடில் இந்த நேற்று எபிசோடு அதுக்கு முந்தைய எபிசோடான்னு தெரியல, தமிழ் வந்து லெட்டர் எழுதி கொடுத்து இவங்களாம் வெளியே நின்று பேசுவாங்கள்ல, அப்போ வெளியே நின்று ஆதி வந்து தமிழுக்கு சத்தியமணி கொடுக்குறதெல்லாம் இந்த அம்மனிக்கு வந்து காது கேட்டு ஜெயிலுக்குள்ளே வச்சு அழுதாலாமா. இப்போ இந்த சாப்பாடு கொடுக்க வரையில் அந்த குழந்தைங்க வந்து இந்த அம்மாவை வந்து பார்க்க வந்துட்டாங்களாமா. உடனே அந்த குழந்தைங்கள போட்டு அந்த திட்டுறா, கூறுகட்ட குப்பாயி. உன் மேலே இருக்கிற அம்மான்ற பாசத்தில் தானே அந்த குழந்தைங்க பார்க்க வந்திருக்குது. உடனே என்ன வெங்காயமாட்ட நீ பேசுகிற நீ? உடனே அவங்க அப்பாவை எதுக்கு நீங்கள் தொந்தரவு படுத்துறீங்க, அவருக்கு எதுக்கு சிரமத்தை கொடுக்குறீங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ணலாமான்னு அந்த குழந்தைங்கள போட்டே திட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஸ்கூல் கட்டவை உன் மேலே இருக்கிற பாசத்தில் தானே அந்த குழந்தைங்க 2 பேர் வந்திருக்குறாங்க. 2 பேரும் சாப்பிட்டீங்களா வச்சிங்களான்னு ஒரு வார்த்தை கூட அந்த குழந்தைங்கள இவ திருப்பி கூட கேட்கல. ஆதி வந்துட்டா, அதாவது இவ வந்து என்ன நினச்சிருக்கான்னா, ஆதி மட்டும் நம்மளுக்கு சோறு எடுத்துகிட்டு வருவா, ஸ்டேஷனில் வச்சு நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம், எப்படி ஆதி வந்து நம்மளுக்கு சோறு ஊட்டி விடுவா அப்படின்னு சொல்லி இவர் கணக்கு போட்டிருப்பாளாட்டிருக்குது. அதுக்குள்ளே என்னது சிவபூஜையில் கரடி புகுந்த மாதிரி இந்த குழந்தைங்க வந்து இந்த இதை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இவரோட அந்த மைண்டை வந்து இவ என்ன நினச்சிருந்தாலும் அது நடக்கலை, புரியுதுங்களா. இந்த குழந்தைங்க வந்து கரடி மாதிரி உள்ளே புகுந்து காரியத்தை கெடுத்துருச்சு. அதனால் அந்த குழந்தைங்களை போட்டு அந்த திட்டுறா, கூறுகட்ட குப்பாயி. என் கைஸ், ஒரு பெத்த தாயி ஜெயிலில் இருக்கிறா, அந்த குழந்தைங்க அவங்க அம்மாவை பார்க்க வருதுங்க. ஒரு பெத்த தாயை அவ என்ன செய்யணும்? தங்க சாப்பிட்டீங்களாடா, என்ன பண்ணுறீங்க, அம்மா வந்துடுவேண்டா, நீங்கள் அழாதீங்கடா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, சாப்பிட்டீங்களா வச்சிங்களா, பாட்டி சாப்பிட்டாங்களான்னு ஒரு அக்கறையாக ஒரு விஷயம். அந்த சின்ன பையன் கூட அத்தான அழுகிறான். அம்மா நீ இல்லாமல் என்னால் தூங்க முடியாதுமா, நீ எப்போம்மா வருவ, நீ இப்போயே வந்துடுமா, சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவான். சின்ன பையன் அழுகிறான். அந்த தமிழ் பாப்பா அதை விட அழுகுது சரியா. ஆனால் ஒரு துளி கூட அந்த குழந்தைங்க மேலே இவ அக்கறைன்றதை காமிக்கவே மாட்டேங்கிறான். என்ன ஜென்மம் நீங்களாம், என்ன மனுஷ ஜென்மம் தான் ஞானம் கேட்குறேன். உங்கள் ஆதி வந்து உனக்கு சோறு ஊட்டி விடல, அந்த குழந்தைங்க வந்து உங்களுக்கு கரடி மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிருச்சு இல்லையா, அதனால் நீங்கள் வந்து அந்த குழந்தைங்கள தான் திட்டுவீங்க. ஆனால் நான் சொல்லலையா கேஸ், இவளுக்கு வந்து
இவளோட ஆதி வந்து இருக்கும்போது அந்த குழந்தைங்க உள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது. இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அப்பாவை சிரமப்படுத்துறீங்க, ஏன் அப்பாவுக்கு தொந்தரவு தர்றீங்க, என்ன ஏன் வெங்காயத்தை பண்ணுறீங்க, ஏன் தக்காளி நறுக்கிறீங்கன்னு அந்த குழந்தைங்கள போட்டு இவ தான் டார்ச்சர் பண்ணுவா. ஆனால் அதே இது அவங்க அந்த ஆதி வந்து இவ்வளோ கொஞ்சம் போது மட்டும் இனிக்கும், இந்த அம்மாவுக்கு வந்து இனிக்கும். சரியா, நல்ல அல்வா மாதிரி இவளுக்கு இனிக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, எந்த ஒரு வெங்காயமும் இருக்காது, எந்த ஒரு என்ன சொல்கிறது தங்கு தடை இல்லாமல் இவளோட இது வந்து ரொமான்ஸ் வந்து நல்லா நிம்மதியாக நடக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு கூறுகட்டத்தனமாக இருக்குது சீரியலு. அது மட்டும் இல்லை, அவை சோறு சரி உள்ள டிஃபன் பாக்ஸை உள்ள அந்த லேடி கான்ஸ்டபிளுக்கு இருக்கிற ஒரு அக்கறை கூட இந்த கூறுகட்ட குப்பாயி பாரதிக்கு இல்லை. அந்த குழந்தைங்க அவன் அந்த பெரிய மேடத்துக்கிட்ட வந்து அந்த கான்ஸ்டபிள் அம்மா வந்து கேட்கும், அந்த 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை வந்து பேச முடியாமல் இருக்குது மேடம், பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு அவள் வந்து அந்த அம்மாட்ட ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பா. இவள் உள்ள முகரக்கட்டையை தூக்கி வச்ச மாதிரி யாருக்கோ நம்மளுக்காக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கோ உட்காந்த மாதிரி பேசி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிற சிலையாட்டம். இது தமிழுக்கு வெளியில் ஆதி சத்தியம் பண்ணி கொடுக்கும்போது மட்டும் இந்த அம்மாவுக்கு காது கேட்டு அழுதா. ஏன் அந்த அம்மா ஸ்டேஷனில் உட்காந்து அந்த 2 அம்மாவும் பேசிகிட்டு இருக்குது, இவளுக்கு என்ன காது கேட்காமையே இருக்க போகுது? ஒரு வார்த்தை ஆமாங்க மேடம் என் குழந்தைங்க தான், நான் ஒரு வார்த்தை ஒரு செகண்ட் உள்ளே அனுப்புங்க, நான் பார்த்துட்டு நான் வேணால் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், அவங்க கிளம்பிடுவாங்கன்னு ஒரு வார்த்தை ஏதாவது பேசணும்ல கைஸ். சோறை கொண்டு வந்து போட்டு ஊட்டி விட்றான், நீங்கள் ஊட்டாதீங்க ஆதி, நான் தமிழ் அங்கே நிற்கிறாள்ல அவள் கையால் சாப்பிட வேண்டிதானே. தமிழ் நீ வந்து எனக்கு அம்மாவுக்கு ஊட்டி விடு, அதாவது சொல்லலாம்ல. ஆதி 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 24 மணி நேரமும் ஆதி. சரியா, ஆதி புராணம் ஆதி புராணம் ஆதி புராணம் ஆதி மயக்கம் ஆதி மயக்கம் ஆதி மயக்கம். கேவலம் முடிச்ச சீரியல். இப்படி ஒரு அம்மாவை நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவன் தட்டில் சோறை போட்ட உடனே ஆதி சார் தமிழ்கிட்ட கொடுங்க சார், நான் என் குழந்தை கையால் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன், ஒரு வார்த்தை ஒன்றும் கிடையாது. அப்புறம் இங்கே காமெடியை கேளுங்களேன், ஸ்டேஷனில் வந்து புருஷனை பார்க்க விட மாட்டாங்க, பிள்ளைகளை பார்க்க விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. ஆனால் இங்கேருந்து கோர்ட்டு கூட்டிகிட்டு போகல மட்டும் பவானி இவளும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ தான் அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் வருமாமா. இவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கையில் இந்த 2 பேர் அவ்வளோ ஒரு கான்வர்சேஷன். இந்த தவளை தான் வாயாலே இந்த என்னமோ சொல்லுவாங்களே முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடியே வந்து செருப்படி வாங்குறேன்ற மாதிரி இந்த பவானின்ற கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் தான். அவள் பாட்டுக்கு சவனேன்னு தானே வந்தா. இவ போய் என்ன பாரதி இன்றைக்கி நீ கன்ஃபார்மாக ஜெயிலுக்கு போயிடுறது உறுதி, சரியா, என்னது துறையை வந்து நீ தான் கொலை பண்ணிருக்கு, எல்லா ஆதாரமும் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கல. இங்கிட்டு பாரதி வந்து அதே மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறான், நீ தான் கொன்ன துறைய, சரியா, எப்படியோ வந்து எல்லாத்தையும் ஆதாரத்தெல்லாம் எனக்கு அகெயின்ஸ்டாக நீ திருப்பிட்ட, என்னையை வந்து நீ ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி நீ எல்லா ஆதாரத்தையும் நீ செஞ்சு வச்சுட்ட. ஆனால் உண்மை என்னங்கிறது எனக்கு தெரியும், நீ தான் துறையை கொண்டிருப்ப, சரியா, உனக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்தான்னு தெரியும், எவ்வளோ நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான்னு தெரியும், நீ சொன்ன வேலையெல்லாம் அவன் செஞ்சிட்டு இருந்தான்னு தெரியும். ஆனால் அந்த நம்பிக்கை துரோகத்துக்கே அவ்வளோ நம்பிக்கையே இருந்தவனுக்கே நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட, நீ எல்லாம் என்ன ஜென்மன்னு சொல்லி இவ பேச 2 பேர் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த லேடிஸ் அந்த போலீஸ்கார லேடி கான்ஸ்டபிள் அந்த போலீஸ்கார எல்லாம் அமைதியாக நிற்கிறாங்க. அப்புறம் எல்லாம் பேசி முடித்த பிறகு வாங்க கூட்டிகிட்டு போங்க நேரமாயிருச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ சாமி முடியலடா சாமி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த கேரக்டர் யார் மதுமிதாவாமா, அந்த மதுமிதா தான் இந்த ரோசான்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இல்லையா, ரோசா சீரியல் சன் டிவியில் அந்த அம்மா வருது. நீ அந்த அம்மா தான் வந்து பாரதிக்காக வாதாட போதாமா. உடனே அந்த அம்மாவை கோர்ட்டுக்கு வரவிடாமல் செய்கிறதுக்காக ரவுடிகளை ஏற்பாடு பண்ணி சுதாகர் பவானியும் சேர்ந்து ஆளுகளை ஏற்பாடு பண்ணி ஏதோ பண்ணிடுவாங்களாட்டு இருக்குது. நாளைக்கு வந்து எபிசோடில் இதான் நடக்க போகுது. கடைசி நேரத்தில் இந்த அம்மா வந்து உனக்காக யாராவது வாதாட வந்து வக்கீல் இல்லையா, நாங்கள் கோர்ட்லேருந்து யாரையாவது உனக்காக வாதாட ஆளை ஏற்பாடு பண்ணட்டுமா, வக்கீலை ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கையில் இந்த அம்மா வந்து அமைதியாகவே இருக்குது. யார் பாரதி. உடனே நம்ம மதுமிதா வந்து நான் இருக்கிறேன் மேடம் சொல்லிவிட்டு உள்ளே வர்றாப்புல. சரிங்க, இதுதான் நாளைக்கு நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஆதி வந்து ஆதியும் வந்து பார்த்திங்கன்னா அதே சட்டை,
சரிங்களா. பாரதி அதே சேலை, எல்லாருமே அதே காஸ்டியூமு. எனக்கு தெரிஞ்ச இந்த பவானி, மித்ரா, சுதாகர் இவங்க தான் ட்ரெஸ்ஸிங் கோடிங்லாம் மாற்றிருக்கிறாங்க. ஆதி அதுக்கப்புறமும் பாரதி இவங்க 2 பேர்த்துக்கு ட்ரெஸ்ஸே மாற்றவே இல்லை. ஆதி அதே சட்டையில் தான் இருக்கிறான், பாரதி அதே சட்டையில் தான் இருக்கிறான். சரியா. அப்புறம் என்ன நடக்குது, ஒரு பெரிய ப்ரிவியூ ஒன்று போட்டாங்க. அதில் தான் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு வாசிக்கலை, பாரதி கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆதி உள்ளே என்ட்ராகி வர்றாப்புல. என்ன ஆதாரத்தை இவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சரி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடு வந்து இன்றைக்கி என்ன புதன்கிழமையா, இந்த வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாள் நடக்கும் கைஸ். 3 நாள் நடக்கும். சரிங்களா. அந்த குழந்தைக்கு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நாளைக்கு அந்த குழந்தை தமிழுக்கு பிறந்த நாளாமா. உன் பிறந்த நாள் அதுமா அம்மா இப்படி இங்கே இருக்கிறேன், நீ கவலைப்படாத தமிழ், நான் அம்மா வெளியே வந்துடுவேன் தமிழ்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை. இவ வந்து ஆதி மயக்கம், அதுக்கு ஏதாவது ஒரு பாட்டு இருந்தால் போட்டு விட்ருங்கப்பா. அதான் ஒரு போடுவீங்களே, என்னது உருகி நொந்து போனதடி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. மற்ற சீரியல் கார்த்திகை தீபம், கார்த்தி எடுத்து கொடுத்த சேலையை கட்டுறதா இல்லை அவங்க சாமுண்டி சீரியல் எடுத்து கொடுத்த சேலையை கட்டுறதா? அடாடாடா, ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லையா, நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இங்கே நாட்டில் என்னென்ன பிரச்சனைலாம் போயிட்டுருக்குது, இவங்களுக்கு சேலை பிரச்சனை. என் நான் எடுத்து கொடுத்த சேலையை தான் கட்டுவான்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சொல்ல, உடனே கார்த்தி என்ன சொல்கிறாப்புல, நான் எடுத்து கொடுத்த சேலையை தான் ரேவதி கட்டுவாப்புலன்னு சொல்லி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணி நின்றுட்டுருக்குறாங்க. உடனே வந்து அந்த அம்மனி மேலேருந்து மகாராணியாட்டம் இறங்கி வருது, கார்த்தி எடுத்து கொடுத்த புடவையை கட்டிட்டு வர்றாப்புல. சரிங்களா. உடனே சாமுண்டீஸ்வரி வந்து பல்பு வாங்கிட்டாலாமா. கீழே கமெண்ட்ஸ் நீங்கள் போடுற கமெண்ட்ஸில் நான் படிச்சுட்டு தானே இருக்கிறேன். கார்த்தி இது சாமுண்டீஸ்வரி வந்து பல்பு வாங்கிட்டாலாமா. அப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. அது எப்படா ஒரு பொண்ணுக்கு எத்தனை தடவை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க, ஒரு புருஷனுக்கு எத்தனை தடவை தான் கல்யாணம் பண்ணுவீங்க? ஏற்கனவே கார்த்திக்கு தீபாவோட கல்யாணம் ஆகி போச்சு, அந்த அம்மா செத்து போச்சு. அதுக்கப்புறம் ரேவதியை சோடியா கொண்டு வந்தீங்க, 2 பேர்த்துக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரேவதிக்கு வந்து பல ஞாபகம்லாம் மறந்து போனோன்னே இப்போ ரேவதிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களுக்கே மறுபடியும் கல்யாணம் பண்ண போகிறாங்களாம்மா. இவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் கல்யாணம் ஆன புருஷனுக்கே மறுபடியும் கல்யாணம் பண்ண போகிறாங்களாம்மா. கேவலமாக இருக்குது கேஸ், ரொம்ப கேவலமாக இருக்குது. ஜீ தமிழை பொறுத்தளவு விரும்பினவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரித்திரமே இல்லை. அதுதான் உண்மை. எப்போ பார்த்தாலும் அகெயின்ஸ்டாகவே திருமணத்தை பண்ண வைக்க வேண்டியது, அங்கே சண்டை போட வேண்டியது, அதுக்கப்புறம் அந்த சண்டைக்குள்ளே ஒரு காதல் வர வேண்டியது, இதே பொழப்புத்தனம் தான். இப்போ அந்த அண்ணாமலை குடும்பம் இருக்கு பாருங்கள், அதே தான். எப்போ பார்த்தாலும் இந்த கார்த்திகை தீபத்தில் இதே பொழப்புத்தனம் தான். ஐயோ சாமி முடியல. உடனே ரேவதி கார்த்தி எடுத்து கொடுத்த புடவையை கட்டிட்டானோன்னே எல்லா மயில் வாங்கணும் எல்லாம் பேன்னு சிரிக்கிறாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் சிரிப்பெல்லாம் வரல கைஸ். நல்லாவும் இல்லை சீரியல், வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு ரேவதியை எனக்கு ரேவதியை ஜோடியாக கார்த்திக்கு பிடிக்கலப்பா. எங்களுக்கு வந்து அந்த பாடகி தான் ஜோடியாக வரணும், அப்போ தான் சீரியல் சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்களோட தீபா பாடகி, அதோட கண்டினியூட்டி இந்த சுவாதி பாடகி, அதனால் அந்த பொண்ணு தான் ஜோடி. நாங்கள் ரேவதி ஜோடியை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லைப்பா. மற்றவங்களுக்கு ஜோடி பிடிச்சிருந்தா பாருங்கள், என்னமோ பண்ணுங்கப்பா. சரியா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் என்ன இதையே சொல்லிகிட்டே இருக்குது, ஓட்ட ரெக்கார்டாட்டம் அப்படின்னீங்க. அதுதான் உண்மை. என்னை பொறுத்தளவு கதையோட அடிப்படை என்ன, தீபா பாடகி, இந்த அம்மா பாடகி, அதனால் இந்த பொண்ணு தான் ஜோடியாக வரணும் கார்த்திக்கு. ரேவதியில் ஜோடியில் செட்டே ஆகலை கைஸ். சரிங்களா. அப்புறம் வாரிசு சீரியலில் அகைன் தமிழ் மேலே தான் எல்லாருமே பழியை போட்டு அவளை போட்டு திட்டிகிட்டே இருக்கிறாங்க. இளிச்சவாச்சியாரி பிள்ளையார்கோடி ஆண்டியாட்டம் ஆனாவுன்னா எல்லாத்துக்கும் இது சீரியலில் வந்து ஹீரோயினாக நடிக்கிறவங்க பழிகாடாக ஆயிடுவாங்க. சரிங்களா. அதான் உண்மை. இதில் வந்து தமிழ் வந்து மாட்டிக்கிட்டாப்புல. ஸோ எல்லாம் ரவுண்டு கட்டி திட்டுறாங்க. நம்ம ஜனாமா தான் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா. ஆனாவுன்னா அந்த மீனாவுக்கு வந்து தமிழை குறை சொல்கிறதே தான் வேலை. அப்புறம் தான் மீனாம்மா பக்கத்தில் உன் பொண்ணு நிற்கிது வேறு, அந்த பொண்ணை போய் கேளு, உன் பொண்ணு தப்பு தான். சரியா. ஐயோ சாமி, ஆனாவுன்னா தமிழை போட்டு எல்லாம் என்ன சொல்கிறது வளைச்சி கட்டி அடிக்கிறாங்க. அவ்வளோதாங்க. வேறு என்ன சீரியல், அவ்வளோதான். இன்றைக்கி ரிவ்யூ முடிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ நாளைக்கு நம்ம லைவ் போகலாம். வீடியோ போதும், நாளைக்கு நம்ம லைவ் போகலாம். லைவில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இனி ஏதாவது சீரியல் பேசுகிறதா இருந்தால் அது என்னது, அண்ணாமலை குடும்பத்தில் வெண்ணிலாவோட காஸ்டியூமே மாற்றுறாங்களாமா. ஏம்மா ஏற்கனவே அந்த அம்மா எப்படி பண்ணாலும் ஒரே மூஞ்சி ஒரே ஹேர் ஸ்டைல் தான்.
இப்போ என்னமோ முடியை இப்படி வச்சு இப்படி சீவிட்டாலாமா. உடனே அழகு வலியுது வருண் போய் வலிகிறானாமா. ஐயோ சாமி முடியல. ஷோ வேறு என்ன சீரியல் ப்ரிவியூ பார்த்தேன். சந்தியா ராகத்தில் மாயா தப்பிச்சிட்டாலாட் இருக்குது. அப்புறம் சின்னஞ்சிறுகிலேயே அது என்னது திருமாங்கல்யம் வந்து அந்த கம்பைனாக போட்டது முடிஞ்சிருச்சா முடியலையா கைஸ், அது எனக்கு தெரியல. வேறு என்னப்பா வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியலில் பாரதி வந்து எனக்கு சேர்ந்து சனிக்கிழமை வெளியே வந்துடுவாங்க. சரிங்களா, அப்படி தான் தோணுது. ஏன்னா இவங்க எபிசோடை இழுக்கணும் இல்லையா. ஒரு இப்போ கோர்ட் எபிசோடுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த கோர்ட் எபிசோடு வந்து மினிமம் ஒரு 1 வீக்காவது இழுத்தா தானே நாடகத்தை இன்னும் 1000 எபிசோடு தாண்டி கொண்டு போக முடியும். அதனால் இழுப்பாங்க, நல்லா இழுப்பாங்க. பார்க்கலாம் நீ ஆதி என்ன ஆதாரத்தை கொண்டு வந்து பாரதியை காப்பாற்ற போகிறானோ, இல்லை துறையே உயிரோடு வந்து காப்பாற்ற போகிறானோ, என்ன இளவோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, பை கைஸ். நம்ம நாளைக்கு லைவில் பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு லைவ் எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு போகலாமா? 12 மணிக்கு நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 12 to இல்லைன்னா 12:30. சரிங்களா, பை.